ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வருகிற ஜூன் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. IBC மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃபேஷியல் பாலர்ஸ்லாம் பண்ணுற ஃபேஷியல் எப்படி ஒரு கிட்டை வச்சு நீங்கள் வீட்டிலேயே பண்ணலான்றது. ஸோ இது ப்ரைடலாக இருக்கீங்க நீங்கள், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மந்த்ஸ்லி பார்லர் போகிறத விட ஒரு 3 monthsக்கு ஒருக்கா இந்த ஃபேஷியல் நீங்கள் வீட்டிலேயே வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபேஸை வாட்டரால் ஸோ இந்த கிட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது ப்ரைடல் யூஸுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி பர்சனலாக அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அஃபோர்டபுளாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது O3யோடது ப்ரொஃபஷ்னல் ப்ரைடல் ஃபேஷியல் கிட். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது கிளென்சிங். ஃபஸ்ட்டுக்கு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக்குக்கும் சேர்த்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிஞ்சு இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டீம் பண்ணுறது வந்து இப்படி ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, இது வாங்கிக்கலாம். பார்லரில் இருக்கிறது ரொம்ப பெருசு, அது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அது கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் அதை விட உங்களுக்கு ஸ்டீமரும் வாங்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டீமருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் இருக்குது தானே, ஹாட் வாட்டரில் டவலை டிப் பண்ணிவிட்டு நோஸில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து உங்களோட ஃபிங்கராலேயே நீங்கள் இதை தண்டிக்கலாம், இல்லாட்டி அந்த டூல் இருக்குது அந்த டூலாலேயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு பிம்பிளாக இருக்கும், ஸோ அதுவுமே நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணி. ஸோ பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் இருக்கும், இந்த டூலை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுவும் ரொம்ப அழுத்திலாம் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் இல்லை, ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, ஸோ அது வந்திருக்கும். ஸோ இது வந்து டீடான் பேக், இது வந்து சன்பர்ன் ஆகிருக்கும் அவங்களுக்கு, ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த டீடான் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வச்சுக்கலாம் கண்ணுக்கு, பிகாஸ் அவங்களோட அண்டர் ஐ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதுக்காண்டி ரோஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கக்குள்ளே அவங்களுக்கு ஃபீல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இது வந்து டெய்லியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் போட்டாச்சு. இது ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டு ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனிங். இது வந்து க்ளோயிங் டோனிங்னு சொல்லி, ஸோ ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுருக்கு. ஸோ
ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே தான் நாங்கள் மசாஜ் க்ரீம் வந்து நாங்கள் போட்ட டோனிங்குக்கு மேலேயே தான் மசாஜ் க்ரீம் போட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மசாஜ் ஏன் பண்ணுறோன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ அதுக்காண்டி தான் மசாஜ் பண்ணுறது. அண்ட் நம்ம போட்ட ப்ராடக்ட் எல்லாமே இன்சல் ஆகிறதுக்கு. ஸோ மசாஜ் எப்போவுமே அப்பர் வெர்ஷன்லாம் பண்ணணும், டவுனுக்கு பண்ணக்கூடாது. எப்போவுமே அப்பெலாம் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஃபேஸ் வந்து லிஃப்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ மசாஜ் பண்ணி முடிஞ்சிட்டு மசாஜ் பண்ணுறது இப்போ நீங்கள் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு டேர்மையே ஒரு 3 டைம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு 5 டைம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2 டைம் பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் இருக்கக்கூடாது. எதுனாலுமே ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு டைம் 5 டைம்னா 5 டைம் பண்ணணும், 3 டைம்னா 3 டைம் அதே இதை பண்ணணும். ஸோ இதை நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஸ்டெப் வந்து சீரம். இது ஒரு க்ளோ சீரம். இந்த சீரம் அந்த டோனிங் எப்படி நம்ம பண்ணமோ அதை மாதிரி இந்த க்ளோ சீரத்தை ஃபேஸில் போடுறோம். ஸோ இதையும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறலாம். ஸோ இந்த சீரம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நாம் வந்து இது வந்து ஃபேஷியல் பவுடர் மாஸ்க்குன்னு இருக்குது. அதோட நாங்கள் ஃபேஷியல் ஜெல் இதுலேயே வரும். ஸோ அந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணால் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி ஸோ இது வந்து எல்லா பேக்குமே கண்ணுக்கு போடக்கூடாது. பட் இந்த பேக் வந்து நம்ம கண்ணுக்கும் போட்டிருக்கலாம், லிப்புக்கும் போடலாம். ஸோ நான் லிப்புக்கு போடலை, பட் லிப்புக்கு கண்ணுக்கு இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். இந்த பேக்குக்கு வந்து எவ்வளோ நேரம் ட்ரை பண்ண விடணும்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ இது ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். பார்க்கக்குள்ளே ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்களுக்கு ஃபீல். அண்ட் அவங்களோட டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு பிரைட்னிங் சீரம் தான். ஸோ இந்த சீரம் வந்து ஃபேஸை வந்து ஆன்டி ஏஜிங், சில பேருக்கு சுருக்கம் இருக்கும். ஸோ அந்த சுருக்கத்துக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. சீரம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நாம் வந்து அதே ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆர்பா புரோட்டீன் பவுடர், இதோடு சேர்த்து வாட்டர். யூஸ் பண்ணது ஜெல் யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் வந்து SPF அப்ளை பண்ணணும்.
ஸோ அவ்வளோதான், ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. இது வந்து பிரைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 6 மந்த் முன்னாடி உங்கள் கல்யாணம் இருக்குன்னா 6 மந்த் முன்னாடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் முக்கியமாக போடணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே சோப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வருகிற ஜூன் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. We had major fights, we had ரொம்ப dirty fights. நிஜமா சொல்லணும்னா என்ன ஆனாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனால் he kept telling me எனக்கு டைம் வேணும், I need you in my life. There was one night when he called me and எதுக்கு அழுறாங்க ஏன் அழுறாங்கன்னே எனக்கு புரியல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி he kept sobbing, அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னன்னா நான் பிரவீன் ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம் பிரவீன், அப்படியே லவ்லியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், எமோஷன்ஸ்லேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா எனக்கு கிட் லிட்ரலி கிட் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்கள நான் கொஞ்சணும், இப்போ அப்படியே மாறிச்சு. டேபிள் ஹேஸ் டர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எனக்கு ப்ளீஸ் தயவு செய்து போயிடுங்கன்னு சொன்னேன். அப்படின்னு அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஃபேஸ் பண்ணிடுவாங்க, பப்பி லுக் மாதிரி. ஸோ அவர்கிட்டயே நீங்க வந்து ரொம்ப ரசிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க ரொம்ப கியூட்.